ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே 3 ரெடி டு ஆக்குபை 2 BHK டூப்ளக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த 3 வீடில் ஒரு வீடு சோல்ட் அவுட், இன்னும் 2 வீடு இருக்குது. வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கான வேலை மட்டும்தான் இருக்குது, முடிச்சு கொடுத்துருவாங்க. தேக்குப்பற மெயின் டோரு, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது, 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. பக்கா குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த வீட்டுக்குள்ள பார்க்க முடியும். முக்கியமா வீடு வாஸ்துபடியும் இருக்கு, நல்ல வென்டிலேஷனோடவும் இருக்கு. நார்த் ஃபேசிங், நீங்க கேட்குற நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இருக்க 2 வீடுகளுமே இருக்குங்க. வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோடவே வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க, இந்த வீடு தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். நம்ம சைட் இருக்கிறது பெருங்களத்தூர் நெடுங்குன்றம்லங்க. 2 அப்ரோச் இருக்குங்க நம்ம சைட்டுக்கு. ஒன்று வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம். இந்த ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு லெஃப்ட் எடுத்தா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். இன்னொன்று பெருங்களத்தூர் GST ரோடு வழியாகவும் வரலாம் நம்ம நெடுங்குன்றம் சைட்டுக்கு. ஓகேவா? பெருங்களத்தூர் GST கரெக்டாக 4.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுங்க. பெருங்களத்தூர்லேருந்து அப் டு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ பஸ் போர் மெயின் ரோட்லேருந்து வெறும் 300 மீட்டர்ஸ்ல இந்த வீட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 3 வீடுங்க. அதில் ஒரு வீடு சோல்ட் அவுட்டுங்க, இன்னும் 2 வீடு இருக்கு. வாங்க பார்த்துடலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 வீடுமே நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தலைவாசக்கால் வடக்கு பார்த்த வாசல். சரிங்களா? ஸோ கவர்டு கார் பார்க்கிங், உங்களுக்கு காம்பவுண்டில் கேட் பண்ண வேண்டியது இருக்கு. சின்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குங்க. செகண்ட் கோட் பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கு. உள்ள ஃபினிஷிங் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கார் பார்க்கிங்க, ஸ்லாப் மேனுவல்ஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணும். வேலைகள் நடந்துட்டு இருக்க சைட் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். வேலை முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னா இருக்கிற வீடும் வித்துரும். ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது கிடைக்காம போயிடும். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே கொண்டு வந்துட்டேன். முக்கியமாக இந்த லொகேஷனில் ஸ்கூல்ஸ் நிறையங்க. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் இந்த வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல் இருக்கு. வெறும் 1.5 கிலோமீட்டரில் டாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 2.5 கிலோமீட்டர்ஸில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, VIT யூனிவர்சிட்டி இருக்கு. அண்ட் பக்கத்திலே உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் வேற இதே லைன்ல வந்துருங்க உங்களுக்கு. இது மாம்பாக்கத்தில் இருக்க வேலம்மாள் ஸ்கூலுங்க. இதுவுமே நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ல வருங்க. நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தாச்சு. அப்ரோச்சுக்கு வருவோம். இப்போ நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே இருந்து வரும்போது தாம்பரம் தாண்டிங்கன்னா பெருங்களத்தூரில் நியூ ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்க இல்லையா? ஃப்ளைஓவர் ஏறாமல் ஃப்ளைஓவர் கீழே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரோடு வந்துடும். ஓகேங்களா? இந்த ரோடு என்னன்னா பெருங்களத்தூர் டு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வரைக்கும் போகுதுங்க. இந்த ரோட்ல தான் நெடுங்குன்றம்ல நம்ம சைட் இருக்குங்க. ஸோ பெருங்களத்தூர் வழியாக வந்தால் நம்ம சைட்டு கரெக்டாக ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர் மட்டும் தாங்க வரும். சரிங்களா? ஸோ இந்த சைடு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர். இந்த சைடு பெருங்களத்தூர் GST ரோடு வெறும் ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர்ஸ். அவ்வளவுதானுங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. தேக்குமர மெயின் டோரு, சேஃப்டி கிரில் கேட்டு. இந்த வீடு 2 BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க. கீழே பெரிய ஒரு ஹாலுங்க. ஹால்லேயே கம்பைண்டா ஒரு டைனிங் ஏரியாவுமே இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு அந்த சைட் கிச்சன் இருக்கு இல்லையா? டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே டைனிங் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துருதுங்க. நம்ம நின்று இருக்க இந்த லொகேஷன் சோஃபாக்கான ப்ரொவிஷன். ஆப்போசிட் வாலில் தான் டிவி இருக்கு. உங்களுக்கு டிவிக்கான பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு. நான் அதை உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். தோ இந்த வால் தான், இங்கே தான் டிவி பிளேஸ் பண்ணுறதுங்க. சரிங்களா? ஸோ இது ப்ராப்பரான 2 BHKவா இருக்குது. கீழே ஹாலு, கிச்சன், காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா ஒரு சின்ன காரிடார் ஸ்பேஸ். மேலே 2 பெட்ரூம் வந்துடும். 2த்துக்குமே அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். முக்கியமாக அந்த பால்கனி நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ கிச்சன் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கிச்சனில் டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் டபுள் சைட் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும் நம்ம வீட்டு லேடிஸ்க்கு. ஸோ இது கம்ஃபர்டபுளான 2 BHK. பில்டப் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். லேண்ட் ஏரியா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். சரிங்களா? ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா? கிச்சன் மேடை பாருங்க, 7 ஃபீட்டுக்கு டெயில் போட்டுருக்குதுங்க. சில இடத்துல 2.5 ஃபீட்டுக்கு மேலே டெயில்ஸ் போட மாட்டாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கவங்க. இங்கே காஸ்ட் காம்ப்ரமைஸுக்காக அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை கட் பண்ணலாம், இதை கட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் பண்ணலங்க. ஈவன் ஸ்டெப்ஸ்லாம் கூட நல்லா காஸ்ட்லியான கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸ்டெப்ஸ் கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வந்துடும். இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டுமே வந்துடும். கீழே காம்பவுண்ட் ஸ்டோம் நம்ம வீட்டு கெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக கம்ஃபர்டபுளாக இந்தியன் ஸ்டைல் கிளாஸட் கொடுத்துருக்கிறது. மேலே 2மே வெஸ்டர்ன் கிளாஸட் தான் கொடுத்துருக்கிறதுங்க. ஸோ கீழே பார்த்து முடிச்சாச்சு. வாங்க மேலே போகலாம். மக்களை, இந்த நெடுங்குன்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு தி பெஸ்ட்டுங்க. இந்த சைடு GST ரோடு ரொம்ப பக்கம் தாங்க. உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியா ஈஸியாக GST ஆக்சஸ் பண்ணலாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ். நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 5 to 7 மினிட்ஸ் தான் ரீச் ஆகிடலாம். நீங்கள் மேலே வரீங்க, ஒரு காரிடார் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் ஒரு பெட்ரூம்குள்ளே நீங்கள் ரீச் ஆகுறீங்க. மேலே இருக்க 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்க்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க. 2த்துக்குள்ளேயுமே உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பால்கனி அடிஷ்னலாக இருக்கிறதுனால இந்த பெட்ரூமை வேணா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லலாம். பட் சைஸை பொறுத்த வரைக்கும் 2மே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துடும். இங்கே உங்களுக்கு பால்கனிக்கான ஸ்பேஸ் வந்துடும். பால்கனியில் ஆன்டிஸ்கி டெயில் கொடுத்துருக்கிறது, டிசைனர் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறதுங்க. லுக்குக்கு சூப்பராக இருக்கும். பக்கத்தில் நிறைய வீடுகளை பார்க்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டில் இருந்தும் பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் நம்ம சைட்டு வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டும்தான். மக்களே, 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? நான் சொல்கிறது வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடையும் பெருங்களத்தூர் ரோடையும் கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடு இருக்கு இல்லையா? அந்த ரோட்லேருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டுமே தான். இங்கேருந்து இந்த SSN நகர் இருக்கு இல்லையா? பெருங்களத்தூர் SSN நகர், அதெல்லாம் கூட பக்கம் தாங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க.
அங்கே வேற 2-3 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஜிகேஎம் காலேஜ் அங்கே தான் இருக்கு. ஜிகேஎம் ஸ்கூல் அங்கே இருக்கு. எஸ்எஸ்எம் ஸ்கூல் ரொம்பவே ஃபேமஸான எஸ்எஸ்எம் ஸ்கூலுமே நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக 2-2.5 கிலோமீட்டர் தான். சரிங்களா? ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத ஏரியா. இங்கே இவ்வளோ கமர்ஷியல்ஸ் இருக்கனால தான் நிறைய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்களை பார்க்க முடியும். முக்கியமாக அந்த டிவிஎஸோட அப்பார்ட்மெண்ட் ஒன்று பக்கத்தில் இருக்கு. அங்கே அவங்க கொடுக்குற அப்பார்ட்மெண்ட்டை விட இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரேட்டில் மிக குறைவு. என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்களா? 74 lakhsங்க. இதே 74 lakhக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இதே ரேட்டுக்கு இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸை வாங்கிடலாம். ஸோ 2 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. காஸ்ட்லியான வீடு, நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. மேலே ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே கூலிங் டெய்லுமே கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் இன்னும் 10 நாள் ஹேண்ட் ஓவர் வேற. ஸோ வந்து பாருங்க, 2 வீடு தான் இருக்கு. உடனே ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பக்கத்துலேயே மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. பஸ் போகிற மெயின் ரோடு வெறும் 300 மீட்டர்ஸ் தான். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.